வணக்கம். அன்பார்ந்த அனுக்கிரகம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் 3 கிரகங்கள் குருவினுடைய நட்சத்திரத்தின் மூலமாக ஒரு தொடர்பினை ஏற்படுத்தி பல விளைவுகளை தருகிறார்கள். மிதுனத்தில் இருக்கிற செவ்வாய், கும்பத்தில் இருக்கிற சனி, மீனத்தில் இருக்கிற ராகு ஏப்ரல் 12ஆம் தேதி வரை இதனுடைய பலன்களை 12 லக்னக்காரர்கள் எப்படி அனுபவிப்பார்கள் என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவு விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு. இப்ப 4ல் சனி இருக்கார், அர்த்தாஷ்டம சனி. 8ல் செவ்வாய் இருக்கார், அட்டம செவ்வாய். இப்ப ஏப்ரல் 12 வரைக்கும் இங்க 2 பேருக்கும் காம்பினேஷன் என்ன பண்ணுதுன்னா, குருனுடைய நட்சத்திரத்துல இருக்காங்க. சனி கும்பராசியில பூரட்டாதியில போறாரு, செவ்வாய் மிதன ராசியில புனர்பூசத்துல போறாரு. இந்த குரு இந்த 2 பேரை இணைக்கிறாங்க. ஆனா குரு 7ஆம் வீட்டுல இருக்காங்க. அதனால நமக்கு இந்த 4ல் இருக்கிற அர்த்தாஷ்டம சனியினுடைய கெடுபலனும் குறைக்கப்படுது, 8ல் இருக்கிற செவ்வாயினுடைய ஆபத்துகளும் குறைக்கப்படுது, தவிர்க்கப்படுது. அப்ப இது ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழல் கொண்ட ஒரு டைம் தான். எந்த விதத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இது வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருந்ததுல அர்த்தாஷ்டம சனி கொடுத்ததுல கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ஒரு குடும்ப சண்டை இருந்தது, அல்லது வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை இருந்தது, ஸ்ட்ரெஸ் இருந்தது, மன அழுத்தம் இருந்தது, ஓவர் ஒர்க்லோடு, நம்மளையே டார்கெட் பண்ணி நம்மளையே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு ரிலாக்ஸேஷன், விடுதலை கிடைக்குது. அதை காமனாக, அதாவது நார்மலாக போகிற மாதிரி நமக்கு அந்த வேலை சார்ந்த விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி தான் எதிர்பாராமல் சில கஷ்ட நஷ்டங்களை கொடுக்குற இடம் 8ஆம் இடம். அந்த 8ல் செவ்வாய் வந்தால் தேவையில்லாத வாகன விபத்து வரும், தேவையில்லாத வம்பு வழக்கு வரும். நல்லதே பேச போனாலும் அங்கே சண்டை வந்துடும். அந்த சண்டையில் நம்மளை தான் பழி சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு கீழே விழுகிறது, குழந்தைகள் படிக்கிறவங்க ஆக்சிடென்ட் ஆகிறது, இதெல்லாம் 8ஆம் இடம். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற செவ்வாய் அந்த 8ஆம் இடத்தினுடைய தன்மைகளை கொடுக்காதபடிக்கு குரு நமக்கு காப்பாத்துறாங்க. அப்படி காப்பாத்துறதுனால உங்களுக்கு இது நல்ல பீரியட். இப்ப அடுத்தபடியா ராகுவை பார்த்துக்கணும். ராகு நமக்கு 5ஆம் வீட்டுல குருவோட நட்சத்திரத்துல இருக்காங்க. திருமணத்துக்கு வரன் பார்க்கறது அல்லது உறுதி பண்ணிக்கிறது, இது 2 ஆணானாலும் பெண்ணானாலும் சுபகாரியங்கள், குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கெல்லாம் இதெல்லாம் செட் ஆகும். இப்ப இந்த பலன்கள் எல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு திசா புத்தி அந்தரம் இந்த 4 கிரகங்கள் வழியாக நடக்கும். இப்ப சனி செவ்வாய் சொன்னேன் இல்லையா, இது பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுங்கிறது நமக்கு சனி திசையோ செவ்வாய் திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்ததுன்னா பார்த்துக்கோங்க. அப்ப இந்த பலனை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இப்ப இந்த சுபகாரியங்கள் பண்றது, இந்த விஷயங்கள் நல்லது பண்றது, மகிழ்ச்சியா இருக்கிறது, குழந்தைகள் வழி நலமா இருக்கிறது, படிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள், கமிஷன் வகை தொழில்கள், நமக்கு இஷ்ட தெய்வ வழிபாடுகள், இது சார்ந்த நன்மைகளை எல்லாம் கொடுக்கறதுக்கு ராகு தயாரா இருக்கு. அப்ப ராகுனுடைய திசாபுத்தி அந்தரத்திலேயோ குருவனுடைய திசாபுத்தி அந்தரத்திலேயோ உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தா இந்த ஏப்ரல் 12 வரைக்கும் இந்த சாதகமாக நடக்கும். அப்ப விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லி அஷ்டம செவ்வாயின்னு சொல்லி பயப்பட வேண்டியதில்லை. நல்ல பலன்கள் நடக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்க, கான்ட்ராக்டில் இருக்கவங்க, இப்போ கான்ட்ராக்ட்னா பில்டிங் கான்ட்ராக்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், கனரக வாகனங்கள், இது மாதிரி அனைத்து விதமான தொழில் காரியங்கள் கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி பேங்க் ஒர்க்கு, இதெல்லாம் நல்லது நடக்கும். ஆனால் இந்த ராகு 5ஆம் வீட்டில் இருக்காரு, அவர் குருவை போல செயல்படுறாரு. அப்படிங்கும்போது இந்த ராகுனுடைய நேச்சர் என்னன்னா, அதிகமாக ஆசைப்படுதல், அதிகமாக எதிர்பார்த்தல், இன்னும் மேல மேல வேணும்னு கேட்கிற கிரகம்தான் ராகு. அந்த மாதிரி விதத்துல முறையற்ற சில உணர்வுகளை நாம வெளிப்படுத்தக்கூடாது. சில பேருக்கு பருவ கிளர்ச்சியினால காதல் உணர்வுகள்ல பழகிறதுல, பேசுறதுல, ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறதுல தவறுகளை கொடுக்கக்கூடிய வகையிலையும் ராகு செயல்படும். இதெல்லாம் நம்ம ஃபைனல் ரிசல்ட் எங்க இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல, நம்மளுடைய ஜாதகத்தை கணிச்சு பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல 12 பாவ பிரதிநிதிகளை கண்டுபிடிக்கிறோம். அப்படி பண்ணும் பொழுது இப்ப இந்த ராகு
கெட்ட கிரகமா வருது. கெட்ட கிரகம்னா எப்படின்னா 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்புல அந்த கிரகம் வந்துச்சுன்னா இந்த சமயம் ஏப்ரல் 12 வரைக்குமே என்ன வேலை செய்யும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அதாவது அவமானத்தை ஏற்படுத்தும், ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். நம்பி பழகுறோம், ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறோம், ஆனால் கடைசியில் அது ப்ராப்ளத்தில் போய் முடிஞ்சுது. அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் இந்த 8-12 தொடர்பு வரக்கூடாது. அதே மாதிரி தான் இப்போ அர்த்தாஷ்டம சனி ஆகட்டும், 8ல் இருக்கிற செவ்வாய் ஆகட்டும், 7ல் இருக்கிற குருவாகட்டும், உங்கள் 3 கிரகங்களும் 8ஆம் பாவு 12ஆம் பாவு குணச்சித்திரங்களாக உங்களுக்கு வந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் சொந்த பந்தம் சார்ந்த பிரச்சனை, தாயார் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு இடம் வீடு கட்டுறது சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி நம்ம வந்து உற்பத்தி சார்ந்த தொழில்கள் பண்ணிட்டு இருப்போம். ஒரு சிலர் குடிசை தொழில் மாதிரி பண்ணுவாங்க, ஒரு சிலர் பெரிய லெவலில் தன்னுடைய பேர்லேயே லைசன்ஸ் எடுத்து உற்பத்தி சார்ந்த ஒரு தொழிற்சாலை மாதிரி கூட நடத்துவாங்க. அது மாதிரியான விஷயங்கள்ல இந்த 8-12 தொடர்பு கொள்ளும்போது நமக்கு அது லாஸை கொடுக்குது. இப்ப 8லேயே செவ்வாய் இருக்காரு, ஆனா அவரும் வந்து 8-12 உபநட்சத்திரங்களாக வந்திருந்தால் அந்த குருவுக்கு அந்த பாதிப்பு கொடுக்குறாரு. அந்த ப்ரெஷரை எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, நம்மளுடைய முயற்சிகள், நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய தொடர்புகள். இப்போ ஒரு கஸ்டமர் வராரு, அந்த கஸ்டமர்னாலேயே பிரச்சனை வருது. ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்னாலே பிரச்சனை வருது. கணவன் மனைவி உறவுலையும் பிரச்சனை வருது. இது மாதிரி வர்றதுக்கு இந்த துன்பங்களை கொடுப்பதற்கு 8ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் வேலை செய்யும். அப்படிப்பட்ட அமைப்பு உங்களுக்கு இருக்காங்கிறத ஜாதக ரீதியாக பார்த்துக்கணும். அதர்வைஸ் ஜென்ரலாக இந்த 4ல் இருக்கிற அர்த்தாஷ்டம சனி குருவினால பாதிப்பை குறைச்சிக்கிறாரு. 8ல் இருக்கிற செவ்வாய், அட்டம செவ்வாய் இதே குருவினால வலியை வந்து குறைச்சிக்கிறாரு, பாதிப்பை குறைச்சிக்கிறாரு. செவ்வாய் உண்மையிலேயே எப்படி பாதிப்பை கொடுக்கும்? நம்மளை வந்து டென்ஷன் பண்ண வைக்கும், ஆரோக்கியத்துக்கு எடுக்கும். இப்போ செவ்வாய்ங்கிறது நெருப்பு கிரகம், ஹீட்டு சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கும், இஎன்டி ப்ராப்ளத்தை கொடுக்கும். அது மாதிரி இப்போ பெண்களுக்கு ஆனால் வந்து அவங்களுக்கு செவ்வாய் வந்து ஹீட்டுனால வரக்கூடிய மென்சஸ் பீரியட் சம்மந்தப்பட்ட வலி வேதனைகளை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து செவ்வாய் சனி நமக்கு பாவகிரகமாக நம்ம ஜாதகத்தில் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா தான் இதை பற்றி நம்ம நினைக்கணும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு வேற பாவங்கள் தொடர்பாக இருக்குன்னு வைங்க, 5ஆம் இடம், 3ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், 7ஆம் இடம், இந்த பாவ தொடர்புகள் இருந்தால் நான் சொன்னபடி 7ல் இருக்கிற குருவின் மூலமாக மிக மிக நல்ல பலன்களை தருவார். அப்போ நம்ம வந்து ஒரு கஸ்டமரை அமைச்சிக்கிறது, புதுசாக ஒப்பந்தம் போட்டுக்கிறது, கான்ட்ராக்ட் எடுக்கிறது, புது வகையில் நம்ம வந்து ஒரு பாதையில் பயணிக்கிறது, ஒரு கணவன் மனைவி உறவு சார்ந்த நன்மைகளை தர்றது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. இந்த 3 கிரகங்களும் குருவை போல செயல்படுகிறார்கள். குரு நம்ம ஜனன ஜாதகப்படி நல்ல பாவ தொடர்புகள் இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த தொடர்புகளில் இருந்தால் இந்த காலகட்டத்தில் இத்தனை 3 கிரகங்கள் வழியாகவும் நம்மளுக்கு பணம் வரும், தொழில் பலம் பெருகும், உத்தியோகத்திலையும் ஒரு ப்ரமோஷன், அங்கீகாரம், நல்ல வளர்ச்சி பெறும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.